என்ன ஆயிற்று? கூடாமல் போகும் என்று உங்களுக்கு. அப்ப இடுக்கமான வாசல் இது. அநேகர் உட்பிரவேசிக்க பிரயாசப்பட்டாலும் அது என்ன செய்ய முடியாது. ட்ரை பண்றாங்க. இந்த வாழ்க்கை, என் வாழ்க்கை மறுரூபம் ஆகணும், என் வாழ்க்கை இன்னும் பிரகாசமாக மாறணும், இன்னும் நான் பரிசுத்தமாக வாழணும், இன்னும் கர்த்தருக்குள்ளே நான் என்ன செய்யணும், சோத்திரம், இன்னும் அதிகமாக முயற்சி பண்ணி கர்த்தருக்குள்ளே நான் அநேக காரியங்களை செய்யணும்னு சொல்லி முயற்சி பண்ணுறான். ஆனால் என்ன செய்ய முடியறதில்ல. இது இடுக்கமான வாசல். அநேகர் பிரயாசப்படுறாங்க, ஆனால் அவங்களால என்ன செய்யல முடியல. வகை தேடுகிறார்கள், முடியல. ட்ரை பண்ணுறாங்க, இன்னும் முடியல. ஏன்? என்ன காரணம்? நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தைகள் பாரம், கர்த்தருடைய கற்பனைகள் என்ன செய்கிறது, லகுவா இல்லை என்று எண்ணுகிறதினாலே இந்த வாழ்க்கை அநேகருக்கு எப்படி இருக்குது? கடினமாக இருக்குது. கர்த்தருடைய நாம மகிமை. அப்போ கடினமா லகுவா? கர்த்தருடைய நாம மகிமைப்படா, ஸ்தோத்திரம். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு வார்த்தையா இந்த வாழ்க்கையை நீங்கள் அறிந்து கொள்ளணும். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். இருதயத்தை சுத்தம் பண்ணுகிறது. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்லுகிறது சரீர வாழ்க்கை, மனது, சோத்திரம், சரீரத்துக்குரியதான காரியங்கள் அல்ல. இது மனது சம்மந்தப்பட்டதான காரியங்கள், மனது சம்மந்தப்பட்டதான கிரியைகளை நடப்பிப்பதற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டதான வாழ்க்கை. கர்த்தருடைய நாம மகிமைப்பா. வீட்டை சுத்தம் பண்ணலாம், சட்டை சுத்தம் பண்ணலாம், துணியை சுத்தம் பண்ணலாம். இருதயத்தை எப்படிப்பா சுத்தம் பண்ணுறது? மனதை எப்படிப்பா சுத்தம் பண்ணுறது? கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. வாசித்து பாருங்களே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறது. நீதியின் நிமித்தம் துன்பம். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. அப்போ பார்த்தா கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுகிறது? ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இச்சையோடு கூட பார்த்தா என்ன வருகிறது? பாவம், குற்றம். எங்க? மனது சம்மந்தப்பட்டது. மனதில் என்ன செய்கிறது? குற்றம். அப்போ எப்படி தான் வாழ்றது? யாராச்சும் ரோட்டில் போனால் அல்லது ஏதாச்சும் ஒரு காரியங்களை பார்த்தா உடனே என்ன செய்யுது? மனசில் ஆசை வருது, இச்சை வருது. இந்த காரியங்கள் நீங்கள் நான் என்ன செய்யணுமா? விச்சையோடு கூட. அப்போ எப்படி தான் வாழ்றது? வாழ்க்கை எப்படி தான் நடக்கிறது? ஹல்லேலூயா. எப்படி தான் நடக்க முடியும்? அப்போ நீடிய பொறுமை வேணுங்கிறாரு, நீடிய சாந்தம் வேணுங்கிறாரு. சோத்திரம். எல்லாவற்றிலும் எப்படி இருக்கணுமா? பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிறது. ஆண்டவர் சொல்ல, சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினம் என்ன செய்யுங்க. அப்போ ஒவ்வொரு நாளும் பாரங்கள் இருக்கு, கஷ்டங்கள் இருக்கு, நஷ்டங்கள் இருக்கு, எல்லாமே இருக்குது. அப்போ எப்படி தான் நீங்களும் நானும் வாழறது? ஆண்டவர் வந்தால் எப்படி தான் போக முடியும்? நடந்து போகிறோம் அல்லது கர்த்தருக்குள்ள சோத்திரம் எங்காச்சும் வேலை செய்கிறோம், அநேக காரியங்கள் மனதில் என்ன செய்யுது? வருது. துன்பப்படுத்துகிறாங்க, வேதனைப்படுத்துகிறாங்க, உடனே எரிச்சல் வருது, உடனே கோபம் வருது, உடனே எல்லாம் வைராக்கியம் வருது. இதெல்லாம் கட்டுப்படுத்தணும் ஆண்டவர் சொல்ல. இதெல்லாம் எப்படி முடியும்? எப்படி முடியும்? ஹல்லேலூயா. அப்போது இன்னைக்கு அநேக நினைக்கிறாங்க, சோத்திரம், கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்லுகிறது, ஹல்லேலூயா, உடலை வருத்தி மனபாரத்தோடு கூட உடலை வருத்தி செய்ய சொல்லலை. ஆண்டவர் என்ன செய்யறது? இந்த வாழ்க்கை என்று சொல்லுகிறது மனது சம்மந்தப்பட்டது. கசப்பு வேண்டாம், கோபம் வேண்டாம், வைராக்கியம் வேண்டாம், பிடிவாதம் வேண்டாம், மூர்க்கம் வேண்டாம். இந்த மாதிரி செய்ய சொல்லும் பொழுது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப என்ன செய்யுது? கஷ்டமாக இருக்குது. நீங்கள் சொல்லிட்டீங்க ஐயா, நீங்கள் வேணால் பிரசங்கம் பண்ணுறது ரொம்ப என்ன செய்யுது? எளிது அப்படின்னு என்ன செய்யலாம்? சாதாரண என்ன செய்யலாம்? சொல்லலாம். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் சோத்திரம். ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்ன செய்யணும்? புதிதாக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கணும். என்ன? ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமை. அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்லுகிறது சுவாபத்தை மாற்றுகிறதான காரியங்களை குறித்து பேசுகிறது. ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் நான் எப்படி வாழ முடியும்? எப்படி வாழணும்? ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 3வது வார்த்தை சொல்லுகிறது, ஒருவன் சிறு பிள்ளையை போல என்ன செய்யணுமா? மாறணும். அப்போ சிறு பிள்ளையை போல மாறுவதற்கு நீங்கள் என்ன செய்யணும்? மனம் திரும்பி இருக்கணும். மனது சம்பந்தப்பட்டது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசித்து பாருங்களேன், இப்படிப்பட்ட காரியங்கள் ஒவ்வொரு காரியம் நமக்கு வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாதா? இருக்கவே கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனால் இதெல்லாம் கடைப்பிடிப்பது, இது நம்மளோட வாழ்க்கையில் சோத்திரம், ஹல்லேலூயா, இல்லாமல் இருப்பது அல்லது இந்த வாழ்க்கையை சோத்திரம் இதற்குள்ள உட்படுத்தி வாழ்கிறது மிகவும் கடினம். வாசிக்கலாமே, எபேசியர் எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அப்படியே 31வது வார்த்தையை வாசித்து பாருங்க. சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு என்ன செய்கிறது? நீங்க கடவது.
சகலவிதமான கசப்பு, சகலவிதமான கோபம், சகலவிதமான மூர்க்கம், கூக்குரல், தூஷணம் உங்களை விட்டு நீங்க. அப்போ மற்ற மதம்லாம் என்ன போதிக்குது? கிறிஸ்தவ மதம் என்னப்பா போதிக்குது? கிறிஸ்து என்னப்பா சொல்றாரு? மற்ற மதங்கள் என்னப்பா போதிக்குது? வழிபாடு, தொழுகை பண்ணு, ஸ்தானம் பண்ணு, விரதம் இரு, சோத்திரம், எல்லாம் வேணாலும் சரீரப்பிரகமான காரியங்களை செய்து கொண்டு வாழது செய்யுது. இதெல்லாம் செய்யுது. இங்கிருந்து கால்நடையாகவே எங்கே செய்கிறாங்க? ரொம்ப தூரம் நடந்து போகிறாங்க, அழகு குத்திக்கிறாங்க, என்ன வேணாலும் என்ன செய்கிறாங்க செய். ஆனால் கிறிஸ்தவம் அல்லது கர்த்தருடைய வார்த்தை எதுவும் இது என்ன செய்யறதில்லை, செய்யவே சொல்கிறது இல்லை. ஹல்லேலூயா. ஆனால் எல்லாம் ரொம்ப சுலபம். ஹல்லேலூயா. ஆனால் மனநிலைமையை சொல்லி இந்த மனது சம்மந்தப்பட்ட காரியங்களை நீங்களான விடுவதற்கு ரொம்ப கடினம். மடினாக்கு ரொம்ப கடினம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா. ஆசைகளை கட்டுப்படுத்து. இதெல்லாம் என்ன செய்யாதீங்க, செய்யாதீங்கன்னு ஆண்டவர் சொல்றார். சகல விதமான தூஷணம். ஹல்லேலூயா. அப்போ இதெல்லாம் ரொம்ப கடினம். ரொம்ப ரொம்ப பண ஆசை இருக்கக்கூடாதுங்கிறாரு. பண ஆசை இல்லாமல் இருக்கா? பொண்ணாசை இருக்கக்கூடாதுங்கிறாரு. இருக்கா? இல்லை. ஆணும் பெண்ணும் பார்த்தா ஒரு கவர்ச்சியான வருது. பொண்ணாசை பெண்ணாசை இருக்கு, ஆண்கள் ஆசை இருக்கு. இதெல்லாம் விடணும்னு சொல்றது இதெல்லாம் இருக்கா? முடியல. ஹல்லேலூயா. அப்போ மனிதன் என்று சொல்லுகிறது நீங்களும் நானும் ஆசைகள் நிறைந்தது தான் மனுஷ வாழ்க்கை. ஆசை இல்லாதனா என்ன செய்ய மனுஷனே இல்லை. அப்போ ஆசைகள் எழும்பணும். இந்த ஆசைகளை நீங்கள் நான் என்ன செய்யணுமா? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே அதை என்ன செய்யணும்? கட்டுப்படுத்தணும். வாசிங்களேன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 1 பேதுரு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசித்து பாருங்க. மனுஷனுக்குள்ள ஆசை எழும்பும். ஆனால் அந்த ஆசையை நீங்கள் நான் என்ன செய்யணுமா? வாசிங்க. 1 பேதுரு 2:21. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் இல்லைம்மா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 1 பேதுரு 2:21 வாசிங்க. வாசிங்க. ஹல்லேலூயா. இல்லைம்மா, 1 பேதுரு 2:21. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படிக்கு அவர் என்ன செய்திருக்கிறாரு? மாதிரியை வைத்து விட்டு போயிருக்கிறாரு. கிறிஸ்துவ இந்த உலகத்துல தான் வாழ்ந்து போனாரு. அவர் எப்படி வாழ்ந்தாரு? ஹல்லேலூயா. 33 ஆண்டு காலம் இந்த உலகத்துல வாழ்ந்தாரு. அவருக்கு ஆசை இல்லாமல் இருந்திருக்குமா? மனிதனாக தான் பிறந்தாரு. ஹல்லேலூயா. அவரும் உங்களுக்காக எனக்காக வாழ்ந்து என்ன செய்திருக்கிறாரு? ஹல்லேலூயா. ஒரு மாதிரியை வைத்து விட்டு போயிருக்கிறார். மாதிரியை வைத்து விட்டு போயிருக்கிறார். அதனால தான் பாருங்க 2 பேதுரு எழுதின புஸ்தகம் ஹல்லேலூயா 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. ஹல்லேலூயா. 2 பேதுரு 2:11 வாசிங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சாரிம்மா, ஸ்தோத்திரம். 1 பேதுரு 2:11 வாசிங்க. 2 பேதுரு 2:11. சாரிம்மா. ஹல்லேலூயா. ஆத்துமாவுக்கு விரோதமாக என்ன செய்யணுமா? உங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாக போர் செய்கிற மாம்ச இச்சைகளை என்ன செய்யணுமா? விட்டு விலகணும். அப்போ ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு எனக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு. ஹல்லேலூயா. ஆசைகள் எழும்புனா மனுஷனே இல்லை. அப்போ ஆசைகள் எழும்பும். இந்த ஆசைகள் எழும்பப்படும் போது என்ன செய்யணுமா? இந்த ஆசைகளை விட்டு விலகணும். ஆசைகளை விட்டு என்ன செய்யணும்? நீங்களா என்ன செய்யணும்? விலகணும். ஹல்லேலூயா. அப்போ விலகுவது மிக மிகவும் கடினம். சண்டை எப்போது நடந்து கொண்டு தான் இருக்குது. ஆசை நிறைவேற உலகம் என்ன செய்யுது? துடிக்குது. மனதில் ஆசை வருது, இச்சைகள் வருது. இந்த ஆசைகளை நிறைவேற்றுவதற்கு இன்னைக்கு உலகம் என்ன செய்கிறது? அநேக தந்திரமான சூழ்ச்சிகளை, எத்தனையோ வழிகள் உண்டு, எத்தனையோ வழிகள் உண்டு. இது உலகத்தானுக்கு. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்கு எனக்கு ஆசைகள் எழும்பும்.
எழும்பலனா மனுஷன் இல்லை. ஆனால் இந்த ஆசைகளும் இந்த இச்சைகளும் எழும்பப்படும் பொழுது நீங்கள் நானும் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? வாசிங்களேன். கலாத்தியர் எழுதின புஸ்தகம், கலாத்தியர் எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம், கலாத்தியர் எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் அவருடைய 24வது வசனத்தை வாசித்து பாருங்க. கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் என்ன செய்யணுமா? அறையணும். மாம்சத்தில் ஆசை வரும், இச்சை வரும். எல்லாரும் தான் நீங்களும் உலகத்தில் தான் இருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இல்லை. ஹல்லேலூயா. உலகத்தை விட்டு போய் தான் இன்னும் மறிச்சு போயிருப்பான். ஆனால் நீங்களாலும் இந்த உலகத்தை தான் வாழ்கிறோம். மற்றவங்களை பார்க்கும்போது அல்லது ஏதாச்சும் ஒரு காரியங்களை செய்யும் பொழுது இந்த உலகத்துக்குரிய காரியங்களை பார்க்கும்போது என்ன வரும்? ஆசைகள் வரும், இச்சைகள் வரும். ஹல்லேலூயா. இந்த ஆசைகளும் இச்சைகளும் வரும்போது நீங்களால் என்ன செய்யணுமா? அந்த ஆசையும் இச்சையும் பிடிச்சு எங்க அறையணுமா? சிலுவையில் ஆணி அடிக்கணும். அதான் ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு மாதிரி வைத்துட்டு போனாரு. ஹல்லேலூயா. அப்போ எங்க அறையணும்? நீங்களும் நானும் ஆசைகளையும் இச்சைகளையும் சிலுவையில் நீங்கள் என்ன செய்யணும்? அறையணும். பண ஆசை இல்லாதவங்க யாருமே இல்லை. ஹல்லேலூயா. பொண்ணு ஆசை இல்லாத யாருமே இல்லை. ஆனால் இந்த ஆசைகளும் இச்சைகளும் வரும்போது நீங்களான என்ன செய்யணுமா? வாசிகள் இன்னொரு வசனத்தை கூட வாசித்து பாருங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 1 தீமோத்தேயு எழுதின புஸ்தகம், 1 தீமோத்தேயு எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், 1 தீமோத்தேயு எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்து பாருங்க. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது, சிலர் அதை இச்சித்து அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்தி கொண்டு இருக்கிறார்கள். எல்லாருக்கும் பண ஆசை இருக்கு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருக்கு, கர்த்தருடைய பிள்ளைகள் இல்லாத இருக்கு. உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் என்ன வேணும்? பண தேவை. ஆனால் இந்த ஆசை உங்களை எனக்கு எடுக்கக்கூடாதபடிக்கு இந்த ஆசை வந்துருச்சுன்னா நீங்கள் நான் என்ன செய்யணுமா? 11வது வசனம் சொல்லுகிறது, நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டு என்ன செய்யணுமா? ஓடணும். பண ஆசை வரும். ஹல்லேலூயா. அதை நாடி போகக்கூடாது. அதை விட்டு நீங்கள் என்ன செய்யணுமா? நாடி ஓட அல்ல. ஹல்லேலூயா. அதை விட்டு ஓடு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ பண ஆசை எல்லாருக்கும் வரும். பண ஆசையை விட்டு ஓடு. ஆனால் நீங்களும் என்ன செய்கிறோம்? ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாளில் தான் கர்த்தர் கொடுக்க வேண்டியதான நேரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்காக என்ன செய்யறதில்ல? அதை நாடுவதற்கு தேவையான காரியங்களை தான் செய்கிறோமே ஒழிய அதை விட்டு விலகி ஓடுவதற்குரிய காரியங்கள் நீங்கள் என்ன செய்யறதில்லை. ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? கொலோசியர் எழுதின புஸ்தகம், கொலோசியர் எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், கொலோசியர் எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அவருடைய 5வது வசனத்தை வாசித்து பாருங்க. ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசையை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை, ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆசையை எழும்ப பண்ணுகிறதான அல்லது இந்த காரியங்களை தூண்டுகிறதான உங்கள் அவயங்களை என்ன செய்யுங்க? நீங்க இவைகளை உண்டு பண்ணுகிற அவயங்களை. இதுக்கு தயாராக இருக்கிறோமா? நான் சொல்ல, கர்த்தருடைய வசனம் சொல்லுது ஐயா. ஹல்லேலூயா. இவைகளை உண்டு விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ச்சை, பொருளாசை என்கிறதான விக்கிரக ஆராதனை. விக்கிரக ஆராதனை நம்ம பண்றதில்ல. ஆனால் என்ன வருது? ஆசை வந்துடுது. ஒரு வீட்டை பார்த்தா, ஒரு வாகனத்தை பார்த்தா, அல்லது ஒரு பொண்ணை பார்த்தா, ஒரு ஆணை பார்த்தா, அல்லது ஏதாச்சும் ஒரு காரியம் நம்மளோட வாழ்க்கையில் இல்லாத இருக்கிற காரியத்தை பார்த்தா என்ன வந்துடுது? ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? இவைகளை இதெல்லாம் விக்கிரக ஆராதனை. இவைகளை உண்டு பண்ணுகிறதான அவயங்களை நீங்கள் என்ன செய்யணுமா? அழித்து போடுங்க. ரிவார்டு கொடுக்குறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ உங்களுக்காக ஸ்தோத்திரம், உங்களுக்காகவும் எனக்காகவும் ஆண்டவர் எங்கப்பா ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு? என்ன பொக்கிஷத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார்? எப்போ வச்சிருக்கிறாரு? இப்படியே வாழ்ந்து இப்படியே மறிச்சு போலாமா? அல்லது ஒரு வாகனத்தை வாங்கக்கூடாதா? அல்லது நல்ல வீடு கட்டக்கூடாதா? எங்களுக்கு ஆசை எழும்பக்கூடாதா? அல்லது பணத்தை சேர்த்தக்கூடாதா? அல்லது பொண்ணை சேர்த்தக்கூடாது? இப்படி ஆசைகள் என்ன செய்யுது? கேள்விகள் வந்திருக்கணும் இந்நேரம். ஹல்லேலூயா. அப்போ இதெல்லாம் உங்களுக்காக எனக்காக ஆண்டவர் எங்கப்பா சம்பாரிச்சு வச்சிருக்கிறாரு? எங்கே வச்சிருக்கிறாரு? வாசிங்களே அதே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கொலோசியர் எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க.
பரலோகத்திலே உங்களுக்காக என்ன செய்யப்பட்டிருக்கிறது, வைத்திருக்கிறது என்று நீங்களாம் நம்பணும். ஆண்டவர் எங்க எழுதி, எங்க உங்களுக்காக எனக்காக எங்க வச்சிருக்கிறாரு? இந்த உலகத்தில் இல்லையா, 70 வருஷம் 80 வருஷம் ஹல்லேலூயா, மீறி போனால் 90 95 வருஷம் உலகத்தில் வாழலாம். என்னத்தை சம்பாதிச்சாலும் என்ன செய்யணும், விட்டுட்டு தான் போகணும். என்ன சம்பாதிச்சாலும் விட்டுட்டு தான் போகணும். ஹல்லேலூயா. திருநெல்வேலி எங்கள் அண்ணி ஒன்று இறந்துட்டாங்க. அவங்க மூக்குத்தி கழட்டவே முடியல. மூக்குத்தி என்ன செய்ய முடியல, கழட்டவே முடியல. ஹல்லேலூயா. கடைசியில் சோத்திரம் எங்கள் அண்ணன் சொல்கிறாரு, ஹல்லேலூயா, கத்தி எடுத்து மூக்கு என்ன செஞ்சிருங்க. ஹல்லேலூயா. ஏன்ப்பா ஒரு சின்ன ஒரு மூக்குத்தி விட்டு போச்சா என்னப்பா ஆயிடும், என்ன ஆயிரும். ஹல்லேலூயா. அப்போ எதை சம்பாரிச்சு என்ன செய்ய முடியாது, கொண்டுட்டே. அப்போ உங்களுக்காக எனக்காக ஆண்டவர் எங்கே பொக்கிஷங்களை சேர்த்து வச்சிருக்கிறாரு, பரலோகத்தில் சேர்த்து வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை உங்களுக்கு எனக்கும் உண்டா. ஹல்லேலூயா. இங்கே இல்லை, எங்கே இருக்கு, பரலோகத்தில். அமெரிக்காவில் ஒரு பெரிய வீடு இருக்கு, பெரிய ரொம்ப பெருசு, ரொம்ப பெருசு. அதுக்கு எங்கே போகணும், நீங்கள் நானும் எங்கேப்பா போகணும், அமெரிக்காவுக்கு போனால் தான் அங்கே அனுபவிக்க முடியும். இங்கே இருந்து அமெரிக்காவில் ஒரு பெரிய வீடு இருக்குது, பெரிய பங்களா இருக்குது, பெரிய கார் இருக்குன்னு சொல்லிகிட்டே இருந்தால் என்ன செய்ய முடியாது, அதை அனுபவிக்க முடியாது. அப்போ பரலோகத்தில் உங்களுக்கு எனக்கு பெரிய பொக்கிஷம் இருக்குது அப்படின்னா நீங்கள் நான் எங்கே போகணும், அப்போ எங்கே போக முடியும், மரணத்துக்கு அப்புறம் தான் என்ன உண்டு, பெரிய காரியம் மரணத்துக்கு பிறகுதான். ஹல்லேலூயா. அதான் யோவான் ஆண்டவராக இருக்க இயேசு கிறிஸ்து சொன்னார். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம், ஹல்லேலூயா, அவருடைய 2வது 3வது வசனத்தை வாசித்து பாருங்க. சோத்திரம், கொஞ்சம் சீக்கிரமாக வாசிங்கம்மா. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனத்தையும், என் பிதாவின் வீட்டில் என்ன இருக்கிறது, அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தா ஆண்டவர் சொல்லவே மாட்டாரு. சோத்திரம், ஹல்லேலூயா. ஒரு ஸ்தலத்தை நான் உங்களுக்காக என்ன செய்ய போகிறேன், ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் வந்த பிறகு என்ன செய்யறேன் உங்களுக்கு. அப்போ நான் இருக்கிற இடத்துல நீங்களும் என்ன செய்வீங்க, அப்போ அந்த இடத்துல இருக்கிறதான அந்த ராஜ்யத்தை, அந்த இடத்துல இருக்கிறதான பொக்கிஷத்தை நீங்கள் என்ன செய்யணும், சுதந்தரிக்கணும். அதுக்காக தான் ஆண்டவராக இருக்க இயேசு கிறிஸ்து எங்கே வந்தார், பூலோகத்துக்கே. நான் இருக்கிற இடத்துல ஒரு பெரிய இடம் இருக்குப்பா, அந்த இடத்துல நான் உங்களை கூட்டிட்டு கொண்டு போறேன்னு சொல்லி தான் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து எங்கே வந்தார், பூலோகத்து. அதான் யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது. சோத்திரம், வாசிங்க, தெரிஞ்ச வசனம் தான். தேவன் தம்முடைய பேரான ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல். எதுக்கு ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து வந்தாரு, கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. அந்த நித்திய ஜீவன் எங்க கிடைக்கும், எப்ப கிடைக்கும், நித்திய ஜீவன் எப்பமா கிடைக்கும். எதுக்கு நீங்கள் நான் ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம், எங்க போறதுக்கு. அப்ப என்ன வேணும், எப்ப கிடைக்கும் இது, அவர் விசுவாசத்தை எப்ப கிடைக்கும். எத்தனை பேர் மரணத்துக்கு ஆசைப்படுறோம், எத்தனை பேருக்கு ஆசையா இருக்குமா நான் மறிக்கணும்னு. எப்பமா கொடுப்பார் ஆண்டவர், எப்ப மரணத்துக்கு நித்திய ஜீவன் அடையும்படிக்கு. ஆஃப்டர் டெத், இந்த உலகத்தில் இல்லை, நம்முடைய குடியிருப்போ. ஆனால் அங்கே போகிறதுக்கு ஆசைப்படுறோமா, இன்னைக்கு நாளைக்கு எல்லாம் மறிச்சிருவோம் அப்படின்னா எத்தனை பேர் தைரியமாக நாட்டு போய் படுப்போம் சொல்லுங்களேன். பேதுரு அதனால தான் நாளைக்கு உனக்கு சிறைச்சேதம் அப்படின்னு சொல்லும்போது தைரியமாக படுத்து தூங்கினார் சிறைச்சாலையில். கொரட்டை விட்டு தூங்குறாராம். தூதன் வந்து தட்டி எழுப்புனா கூட என்ன செய்ய மாட்டேங்குது. ஏன், எங்கே போகிறாரு அவரு. உங்களுக்கு எனக்கு இது இப்படி ஒரு தீர்ப்பு வந்து சேர்த்தன போய் நிம்மதியாக படுத்து தூங்குவோம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில். ஐயா நாளைக்கு எனக்கு சாக வேண்டாம், எவ்வளோ தசமாக வேணாலும் கொடுத்துட்றேன், என் சொத்தெல்லாம் விற்று கொடுத்துட்றேன், என்னை வேணா செஞ்சிரு நீங்கள், இப்படி தானே சொல்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உன் சுவாபத்தை மாற்றுங்கிறாரு, உன் எண்ணத்தை மாற்றுங்கிறாரு, உன் நடக்கையை மாற்றுங்கிறாரு. ஹல்லேலூயா. இது அநேகருக்கு என்ன மாதிரி இருக்குது, ரொம்ப பாரமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஹல்லேலூயா. எண்ணத்தை வேணாலும் பேசுங்க, குணாதிசயத்தை மட்டும் மாற்றணும் என்ன செஞ்சிடாதீங்க. அன்பாயிரு, தாழ்மையாயிரு, பொறுமையாயிரு, சோத்திரம், இச்சை அடக்கமாயிரு, கோபப்படாத, வைராக்கியமாக இருக்காத, சோத்திரம், இதெல்லாம் விட்டு இதெல்லாம் என்ன செய்யாதீங்க. பேசுறதுக்கு
முடியாது. இது எல்லாம் எங்களால் என்ன செய்யாது, சரிபட்டே வராது. இப்படிதான் இன்னைக்கு நீங்களும் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம், வாழ்ந்து. ஆனால் பக்தி வாழ்க்கையில் எவ்வளவு வேணாலும் என்ன செய்யலாம், வாழ்றதுக்கு நீங்களும் என்ன செய்கிறோம், ஹல்லேலூயா, பிரயாசப்பட்டு இருக்கிறோம். ஆனால் சுவாபத்தை மட்டும் மாற்ற என்ன செய்ய முடியாது, மாற்றவே. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் சோதரம், என்னுடைய குடியிருப்பு எங்கே இருக்குது? ஆனால் பரிசேயனாக வாழ்வதற்கு நீங்களால எவ்வளோ முயற்சிகளாக என்ன செய்கிறோம், எடுத்துகிட்டு இருக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் ஹல்லேலூயா 18ஆம் அதிகாரம் 11வது வசனம், பரிசேயன் மாதிரி தசமபாகம் கொடுக்குறோம், வாரத்துக்கு ஒரு நாள் சோத்திரம், எல்லா காணிக்கை எல்லாம் கொடுக்குறோம், ஆலயத்துக்கு முன்னாடி வந்து நின்று கூட என்ன செய்கிறோம், ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் சுவாபத்தை மட்டும் என்ன செய்யறது இல்லை, மாற்றுறதே இல்லை. ஹல்லேலூயா, இது ரொம்ப கஷ்டம். சிலர் இந்த பக்கம் கூட வர்றதே கிடையாது, மற்றதெல்லாம் செய்வாங்க, இந்த சுவாபத்தை மாத்திர பக்கத்துக்கு மேலே செய்யறதில்ல, வர்றதே கிடையாது. ஹல்லேலூயா. இப்போ கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய சபையில் 4 விதமான ஜனக்கூட்டம் இருக்கு. பரிசேயனாக வாழ்வதற்கு பிரயாசப்படுகிறதான கூட்டங்களாக நீங்கள் நானும் இருக்கக்கூடாது. இன்னொரு கூட்டம் இருக்கு. என்ன கூட்டம் தெரியுங்களா? வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசித்து பாருங்க. வெளிப்படுத்தல் 3:15. நீங்க குளிருமல்ல போதுமா, சோத்திரம், ஹல்லேலூயா. இவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிக்கவே முடியாது. சபையில தான் இருக்கிறாங்க. ஒரு நேரம் பார்த்தா ஜெபம் பண்ணுவாங்க, மற்ற நேரம் பார்த்தா என்ன செய்வாங்க, நல்லா தூங்குவாங்க. ஒரு நேரம் பார்த்தா பரிசுத்தமாக இருப்பாங்க, ஒரு நேரம் பார்த்தா சினிமா தேட்டர் பக்கம் அந்த செல்போனில் பார்த்துட்டு இருப்பாங்க. ஹல்லேலூயா. இவங்க நல்லவங்களான்னு கெட்டவங்களான்னு என்ன செய்ய முடியாது, பரிசுத்தமானா பாவியான்னு என்ன செய்ய முடியாது. ஆண்டவருக்கே கன்ஃபியூஷன் வந்துடும் சில நேரத்தில். இவங்க பரிசுத்தமானா பாவியான ஆண்டவருக்கே கண்டுபிடிக்கிற அளவுக்கு என்ன செய்கிறாங்க. ஏன்னா இவங்க அப்படி வாசித்து பாருங்க. ஸ்தோத்திரம். ஓசியா எழுதின புத்தகம், ஓசியா 7ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசித்து பாருங்க. ஓசியா 7:8. எப்ராயிம் அந்நிய ஜனங்களோடு கூட என்ன செய்திருக்கிறான், கலந்திருக்கிறான். எப்ராயிம் திருப்பி போடப்படாத. ஒரு பக்கம் நல்லா வெந்துட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா இவங்க மாதிரி, அல்லது மற்ற நேரத்தில் பார்த்தா கர்த்தருடைய பிள்ளைகள் மாதிரி எப்படி இருக்கிறது, நல்ல அப்பம். இன்னொரு பக்கம் எப்படி இருக்கு, திருப்பி போடப்படாத அப்பம். இவங்க யாரோட கூட கலந்து இருக்கிறாங்க, கர்த்தருடைய பிள்ளைகள் பார்த்தா கர்த்தருடைய ஜனங்களோடு கூட கலந்துக்குவாங்க, புறஜாதியான பார்த்தா புறஜாதியானோடு கூட கலந்துக்குவாங்க. சோத்திரம். காது கூத்துனா காது கூத்துக்கும் போயிடுவாங்க, இங்கே வந்து திருவிருந்தையும் எடுத்துக்குவாங்க. எல்லாத்துக்கும் நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் தான், மற்றவங்க இல்லை, யாரும் இல்லை. ஹல்லேலூயா. போன வாரம் ஒரு சபைக்கு போயிருந்தேன். சபையே போயிடுச்சு காது குத்துக்கு. சபையே போயிடுச்சு, சபையில் யாருமே இல்லை. எங்க போயிட்டாங்க, காது குத்துக்கு. ஹல்லேலூயா. இவங்கெல்லாம் எப்படிப்பட்ட ஜனங்கள், ஹல்லேலூயா. திருப்பி போடாப்படும். இது சபையில் தான் இருக்குது, வேற கூட்டம் இல்லை. ஹல்லேலூயா. இவங்க நல்லவங்களான கூட்டங்களான்னு நினைச்ச முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் ஐயா. ஹல்லேலூயா. இன்னொரு கூட்டம் இருக்கு, வாசிப்பாங்களா ஐயா. ரோமர் எழுதின புத்தகம் 8ஆம் அதிகாரம் 1வது வசனம். கர்த்தருடைய வார்த்தையின்படியே நடக்கிற கூட்டம், போதனையின்படியே வாழணும்னு சிரமப்படுத்தி கஷ்டப்படுத்தி வாழ்வாங்க. கஷ்டப்பட்டு கடினப்பட்டு இந்த வார்த்தையை கடைப்பிடிக்கணும், இந்த வார்த்தையை எனக்குள்ள வரணும் அப்படின்னு சிரமப்பட்டு என்ன செய்யறது, அப்படியே வாழ்வாங்க. கர்த்தருடைய வார்த்தை எனக்குள்ள வரணும், கர்த்தருடைய வார்த்தை எனக்குள்ள இருக்கணும், நாங்கள் ஆவியின்படி நடக்கணும், நாங்கள் மாம்சத்தின்படி என்ன செய்யக்கூடாது, நடக்கக்கூடாது. ஆவியின்படி நடந்தால் தான் எங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை, மாம்சத்தின்படி நடந்தால் எங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பம் வந்துடும் அப்படின்னு கர்த்தருடைய வார்த்தையை என்ன செய்யறது, கஷ்டப்பட்டு கடினப்பட்டு ஏற்றுக்கிறது. ஆனால் கேட்டு பாருங்க, உண்மையான சமாதானம் இருக்கான்னு கேட்டு பாருங்க, உண்மையான சந்தோஷம் இருக்கான்னு கேட்டு பாருங்க, இருக்காது. ஹல்லேலூயா. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி, ரொம்ப கஷ்டப்பட்டு, ரொம்பவும் ஃபீல் பண்ணி என்ன செய்யறது, கர்த்தருடைய வாழ்க்கையை என்ன செய்யறது, கஷ்டப்பட்டு வாழ்றது. ஆனால் உண்மையான சமாதானம் உங்களுக்கு இருக்காது, உண்மையான சமாதானம் இருக்காது, உண்மையான சந்தோஷம் இருக்காது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே கடைப்பிடிச்சு நடப்பாங்க. ஏன், இவங்களுக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஒரு தரிசனம் இருக்காது. நான் எங்கே போக போகிறோம்,
பரலோகத்தை எனக்காக ஒரு நித்திய ஜீவனை கர்த்தர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார் அப்படிங்கிறதான ஒரு நோக்கமும் ஒரு தரிசனம் அவங்களுக்கு இருக்காது. கர்த்தருடைய நாமம் எப்படி ஆகிலும் ஹல்லேலூயா பரலோகத்துக்கு போயிடணும் அப்படின்னு இந்த உலகத்தில் ரொம்ப சிரமப்பட்டு ஆத்மத்தில் சந்தோஷமே இல்லாமல் என்ன செய்வாங்க, வாழ்ந்துக்கிட்டே இருப்பான். மிகுந்த மனபாரத்தோடு கூட அல்சர் பேஷண்ட் மாதிரி, பிபி பேஷண்ட் மாதிரி இவங்க என்ன செய்வாங்க, வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க. கோபம் வரும், எரிச்சல் வரும், அதை என்ன செய்யக்கூடாது, வெளியில் காமிக்கக்கூடாதுன்னு அடக்கி வச்சுருப்பாங்க. அப்படியே அடக்கி வைக்கிறதுனால உண்மையான சமாதானம் இல்லாமல் போயிடும், சந்தோஷமாக இல்லாமல் போயிடும், வாழ்க்கையே என்ன ஆகிடும், சந்தோஷமாக இல்லாமல் போயிடும். எப்படிப்பட்ட கூட்டத்தில் இருக்கிறோம், எப்படிப்பட்ட கூட்டத்தில் இருக்கிறோம்? கோபம் வருது, எரிச்சல் வருது, ஹல்லேலூயா. அதை திரும்ப 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 வர்றதுக்கே தான் இருக்கணும். அந்த கோபத்தையும் அந்த சோத்திர எரிச்சலையும் பிடிச்சி எங்கே அடிக்கிறது இல்லை, சிலுவையில் அடிக்கிறது இல்லை, அது கிறிஸ்தியசுக்குள்ளே விடுறது இல்லை, அவங்களே அடக்கிக்கிறது, அவங்களே அப்படி வச்சுக்கிறது. அதனால் என்ன இல்லை, உண்மையான சமாதானம் சந்தோஷமும் வாழ்க்கையில் இல்லை. இப்போ சொல்லுங்கள் சோத்திரம், கர்த்தருடைய வாழ்க்கை வாழ்கிறது ரொம்ப பாரமாக லகுவா? இப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப பாரமாக தான் ஏன் இருக்குது, எப்படி லகுவாக விடுறது? ஹல்லேலூயா. அப்போது எதுதான் லகு, இப்படி தான் லகு. யார் தான் வெற்றிகரமான வாழ்க்கை வாழ முடியும்? ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். இது சோத்திரம். இப்போ பரிசுத்தத்துக்கும் பக்திக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. இன்னைக்கு அநேகர் பக்தியாக வாழ்ந்து கொண்டு பரிசுத்தத்தை விட்டு என்ன செய்கிறாங்க, விலகி போகிறாங்க. ஹல்லேலூயா. அப்போ பரிசுத்தம்னா என்ன? ஹல்லேலூயா. அப்போ பக்தினா என்ன? கர்த்தருடைய நாமம் மகிமை. இது யாருக்குரியதான வாழ்க்கை, எப்படிப்பட்டதான வாழ்க்கை? வாசிக்கலாமே யோவான் எழுதின சுவிசேஷம், எல்லாம் தெரிஞ்ச வசனம் தான். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12வது வார்த்தையை வாசிங்க. அவருடைய நாமத்தின் மேலே விசுவாசம் உள்ளவர்களாய் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம். ஹல்லேலூயா. இது ரொம்ப ஈஸி. இது பிள்ளைகளுக்குரியதான ஒரு வாழ்க்கை. யாருக்கு வாழ்க்கை? ஒரு பிள்ளைகளுக்கு உரியதான வாழ்க்கை. நீங்கள் ஆனால் அவரை விசுவாசித்தோம், அவரை ஏற்றுக்கொண்டுட்டோம், என்னவா மாறிட்டோம்? அவருடைய பிள்ளையாக மாறிட்டோம். அப்பாவுக்கு பிள்ளை. சோத்திரம். எப்படிப்பட்ட பிள்ளையா இருக்கணும்? வாசிங்க எபேசியர் எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, எல்லாம் தான் பிள்ளைகள். ஆனால் இந்த பிள்ளைகளுக்குள்ளே இருக்கிற பிள்ளைகள் எப்படி இருக்கணுமா? பிரியமான பிள்ளைகளை போல தேவனை என்ன செய்யணுமா? பின்பற்றணும். ஹல்லேலூயா. இது உலகத்துக்குரியதான வாழ்க்கையை பார்த்தா ரொம்ப பாரமாக தான் இருக்கும். இது பிள்ளைகளுக்குரிய வாழ்க்கை. இந்த பிள்ளையாக வாழக்கூடாது. என்னவா வாழணும்? எப்படி வாழணுமா? பிரியமான பிள்ளை. பிரியமான பிள்ளை. 4-5 பிள்ளைங்க இருக்கும் வீட்டில் இருக்குது. அதில் ஒரு பிள்ளை மேலே ரொம்ப பாசமாக இருக்கும். ஏன்? அந்த பிள்ளை எப்போதும் தகப்பனுக்கு தாக்கி எப்படி நடக்கும்? பிரியமான பிள்ளையாக நடக்கும். என்ன செஞ்சாலும் எங்கள் அப்பாவும் அம்மாவும் என்ன செய்யணும்? பிரியப்படுத்தணும். என்ன செய்யும்? வாழும். ஹல்லேலூயா. அப்போ இது பிள்ளைகளுக்குரியதான ஒரு வாழ்க்கை. அப்போ அப்பாவினுடைய குணத்தை பிரதிபலிக்கிறது. அப்பாவை எப்போது என்ன செய்யணும்? பிரியப்படுத்துகிறதான காரியங்களுக்குள்ள நீங்கள் நானும் ஈடுபடணும். அப்படின்னா இந்த வாழ்க்கை எப்படிப்பட்டதானா இருக்கணும்? வாசிங்களேன் 1 யோவான் எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1 யோவான் எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை வாசித்து பாருங்க. தேவனால பிறந்தவன் எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவனுடைய வித்து. அப்ப தேவனால பிறந்தவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? பாவம் செய்ய முடியுமா? அப்ப நீங்கள் நான் என்ன செஞ்சிருக்கிறோம்? உண்மையா ஏற்றுக்கல. ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு உண்மையான பிள்ளைகளாய் நீங்கள் நான் என்ன செய்யல? மாறல. அதனால தான் ரொம்ப கஷ்டமா தெரியுது, ரொம்ப பாரமா தெரியுது, ரொம்ப எப்படி தெரியுது? சோத்திரம். சுமையா தெரியுது. தேவனால பிறந்தவன் எவனும் என்ன செய்ய மாட்டான். ஆனால் யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் அவர் விசுவாசமாக ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் தேவனுடைய பிள்ளை. அப்போ விசுவாசம் சரியில்லை.
எப்போ எடுத்துக்கணும்? தேவனால உண்மையா பிறந்து இருந்தோம் என்று சொன்னால் நீங்கள் நான் என்ன செய்ய மாட்டோம்? பாவம் பாவம் செய்ய வாழ முடியுமா? முடியும். எப்போ? தேவனுடைய வித்து எனக்குள்ள இருந்தா, நான் தேவனுக்கு உண்மையா பிறந்திருந்தா, அப்ப என்னோட மனம் திரும்புதல என்ன உண்டு? ப்ராப்ளம் உண்டு. எப்போ வாழ முடியும்? ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் நானும் ஏற்றுக்கொண்டவர்கள், அவருடைய பிள்ளைகள், விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்று. எதுக்காக நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம்? எதுக்குமா ஏற்றுக்கொண்டோம்? சிலர் வியாதியிலிருந்து விடுபடணும் ஏற்றுக்கிறாங்க, சிலர் கல்யாணத்திலிருந்து விடுபடணும் எடுத்துக்கிறாங்க, சிலர் கடன் பாரம் நீங்கன்னு எடுத்துக்கிறாங்க, சிலர் கணவர் ரொம்ப பாரப்படுத்துறாரு, அடிக்கிறார், ஒதுக்கிறார், இவர் மனம் திரும்பணும் என்ன செய்யறாங்க இன்னைக்கு? எதுக்கு ஆண்டவரை நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம்? எதுக்குமா ஏற்றுக்கொண்டோம்? எதுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தாரு? எதுக்கு வந்தாரு? உண்மையாக அவருடைய பிள்ளைகளாக மாறி இருப்போம் என்று சொன்னால், அவருடைய பிள்ளைகளாக பிறந்து இருப்போம் என்று சொன்னால், இந்த வாழ்கிற வாழ்க்கை எப்படி இருக்கும்? மிகவும் எளிது, மிகவும் ரொம்ப எளிது. ஒரு காலத்தில் அடிமையெல்லாம் இருந்தோம். கலாத்தியர் எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், கலாத்தியர் எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்து பாருங்க. ஆகையால் இனி நீங்கள் அடிமைகளாயிராமல் எப்படியா இருக்கிறோம்? அப்போ ஒரு காலத்தில் நீங்களும் அடிமையா இருந்தோம், பாவத்துக்கு, சாபத்துக்கு, எல்லாத்துக்கும் அடிமையா இருந்தோம். கிறிஸ்து இயேசுவை விசுவாசித்ததினாலே நீங்கள் அந்த அடிமைத்தனத்தை என்ன செஞ்சு பட்டுட்டோம்? ஆண்டவர் உங்களை என்னையும் நீக்கிட்டாரு. அடிமைகளாய் இராமல் புத்திரராய் இருக்கிறாய், நீயோ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரமாய் இருக்கிறோம். இனி நீங்கள் நான் யாரும் இல்லை, அடிமைகள் அல்ல, அடிமைகள் அல்ல. கடல்ல நீந்தது ரொம்ப கஷ்டமா ஈஸியா? குட்டையில் நீந்திடலாம், கிணத்துல நீந்திடலாம், ஏரியில் நீந்திடலாம். கடலில் நீந்தது ரொம்ப கஷ்டமா? லகுவா ஈஸியாமா? ரொம்ப கஷ்டம். கடலில் நீந்துறது பயிற்சி பெற்றவங்க கூட என்ன செய்ய முடியாது, கடலில் போய் நீந்தவே முடியாது, அவ்வளோ கஷ்டம். ஆனால் அந்த கடலுக்குள்ளேயே இருக்கிற சின்ன மீன், அதை போய் கேட்டு பாருங்க, நீந்தது கஷ்டமா ஈஸியானு என்ன சொல்லாது? ஏன்? அது எங்கே பிறந்திருக்கு? அப்போ நீங்கள் நான் யாருக்குள்ளே பிறந்திருக்கிறோம்? தேவனுக்குள்ள பிறந்து இருந்தா இந்த உலகத்தில் வாழ்றது ரொம்ப ஈஸி, பாவம் செய்யாம வாழ்றது ரொம்ப ஈஸி. ஆனால் நீங்களான தேவனுக்குள்ள பிறக்கல, அதனால தான் என்ன கருது ரொம்ப கடினமா தெரியுது. அப்போ ரட்சிப்புல என்ன இருக்கு? கோளாறு இருக்கு. அப்ப தேவனால் பிறந்தவர்களுக்கு ரொம்ப லகு, ரொம்ப லகு. அதான் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாம் தெரிஞ்ச வசனம் சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஹல்லேலூயா. சரி, பார்த்து தான் சொல்லுங்களேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாம் செய்ய. இந்த உலகத்தில் பிசாசு கொண்டு வருகிறதான காரியங்களை செய்யாதபடிக்கு தேவன் செய்கிற சொல்லுகிற காரியங்களை செய்வதற்கு என்ன உண்டு எனக்கு? நீங்கள் நான் என்ன செய்கிறோம்? அந்த வசனத்தை அப்படியே மாற்றிக்கிறோம். என்ன செஞ்சுக்கிறது? நமக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம எழுதுறதுல நம்ம ரொம்ப தேரணுமாங்கல்ல. அதான் பிலிப்பியர் சோதரம் வாசித்து பாருங்களேன். கர்த்தருடைய நாம மகிமை. ஹல்லேலூயா. பிரசங்கி எழுதின புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசித்து பாருங்க. ஹல்லேலூயா. ரதானமா ஷதரதானமா. மாத்ததில் நம்ம மாதிரி யாருமே இல்லை. வாசித்து பாருங்க. ஹல்லேலூயா. பிலிப்பியர் 7 கடைசி, கொஞ்சம் சாரி, பிரசங்கி 7 கடைசி. இல்லைம்மா சோத்திரம். நன்றி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரசங்கி. இதோ தேவன் மனுஷனை, இதோ தேவன் மனுஷன் எப்படி உண்டாக்குனாரு? செம்மையானவனை தான் உண்டாக்குனாரு. இந்த செம்மையா வாழ்றதுக்கு மனுஷனான முடியல. அதனால என்ன செய்யறானா, அவர்களோ அநேக என்ன செஞ்சாங்க? உபாய தந்திரங்களை. போதுமா? சோத்திரம். எந்த வசனத்தை எப்படி திருப்பணும், என்ன பக்கம் கொண்டு போகணும்னு ஆண்டவருக்கே ஐடியா கொடுக்கறது யாரு? அநேக உபாய தந்திரம். ஏன்பா சர்ச்சுக்கு வரல? ஏன்பா ஆராதனைக்கு வரல? ஏன்பா கர்த்தரை தேடல? நேரத்தை கொடுத்தவருக்கே நேரம் இல்லைன்னுவாங்க.
பலத்தை கொடுத்தவருக்கே என்ன இல்லை, அநேக உபாய தந்திரங்களை ஏற்படுத்துவாங்க. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் சோத்திரம், புத்திரர் சுவிகாரம் ஆகும்படிக்கு கர்த்தர் உங்களுக்கு எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இனி நீங்கள் நான் யாரா இல்லை, அடிமைகள் இல்லை. என்ன கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிறாரு? வாசிங்களேன், எபேசியர் எழுதின புஸ்தகம், எபேசியர் எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அப்படியே 6வது வசனத்தை வாசித்து பாருங்க. எபேசியர் 1:6. தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? சுவிகார புத்திரராகும்படிக்கு முன்குறித்து இருக்கிறார். சுவிகார புத்திரராகும்படிக்கு கர்த்தர் உங்களை எனக்கு எடுத்திருக்கிறாரு, முன்குறித்து இருக்கிறார். அவருடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தில் நீங்கள் நானும் மாம்சத்தின்படி பிறந்தோம். மாம்சத்தின்படி என்ன செய்து இருக்கிறோம்? பிறந்து இருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த மாம்சத்தின்படி பிறந்தவர்கள் என்ன செய்றாங்க? இப்போ பிறந்து இந்த உலகத்திலேயே வாழ்றாங்க. வாழ்ந்து இருக்கிறதான உங்களையும் என்னையும் ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னவாய் எடுக்கிறாரு? ஞானஸ்நானத்தின் மூலமாய் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அவரை விசுவாசித்ததினாலே அவருக்கு என்னவாய் எடுக்கிறாரு? தத்து பிள்ளையாய் எடுக்கிறாரு. இந்த உலகத்தை தான் நீங்கள் நானும் வாழ்றோம். மனுஷனா பிறந்திருக்கிறோம், மனுஷனா வாழ்றோம். ஒரு குறிப்பிட்ட ஆண்டு காலுக்கு அப்புறம் ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு என்ன செய்யறோம்? மனம் திரும்பி ஞானஸ்நானமாகி அவரை ஏற்றுக்கொண்டதுனால இப்போ யாருக்கு பிள்ளையா மாறிட்டேன்? சொல்லுங்களேன். ஏசப்பாவுக்கு உண்மையா பிள்ளையா இல்லை, தத்து பிள்ளையா கர்த்தர் எடுத்துட்டாரு. என்ன பிள்ளையா எடுத்துட்டாரு? அப்படித்தானே? நீங்கள் நானும் பிள்ளைகளா அவருக்கு எப்படி பிள்ளையா மாறணும்? விசுவாசித்ததினாலே அவரை ஏற்றுக்கொண்டதினாலே அவரை நீங்கள் என்ன ஆச்சிட்டார்? உங்களை என்னையும் பிள்ளையா மாற்றினார், தத்து பிள்ளையா எடுத்துட்டாரு. சொல்றது புரியுதா உங்களுக்கு? இந்த உலகத்தில் நீங்கள் நானும் பிறந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம், பாவத்திலே இருக்கிறோம், அடிமையா இருக்கிறோம். அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் எங்களை விடுதலை ஆக்கி இப்போ என்ன ஆக்கிறார் ஆண்டவர்? என்னை புத்திரர் ஆகும்படிக்கு அதிகாரத்தை கொடுத்து என்ன பிள்ளையா செய்திடலாம். நான் வெளியில இருக்கிறேன், இந்த வீட்டுக்கு நான் சொந்தக்காரர் இல்லை. இது அவங்க இந்த வீட்டுக்கு நான் சொந்தக்காரர் வரணுங்கிறதுக்கு அந்த வீட்டுக்காரர் அப்பாவோட அம்மாவோட கூட ஒரு உடன்படிக்கை செஞ்சு நான் இப்போ எங்கே வந்துட்டேன்? வீட்டுக்குள்ளே வந்துட்டேன். வீட்டுக்குள்ளே வந்ததை நான் இப்போ நான் ஒரு பிள்ளையா மாறலை. என்ன ஒரு பிள்ளையா இருக்கிறேன்? நான் தத்து பிள்ளையா இருக்கிறேன். நான் தத்து பிள்ளையாவே இருக்கக்கூடாது. நான் தத்து பிள்ளையா இருக்கிறேன். நான் என்னவா மாறணும்? சுவிகாரம் உண்மையான பிள்ளையா மாறணும், பிள்ளையா மாறணும். தத்து பிள்ளையாவே இருக்கக்கூடாது. என்னவா மாறணும்? பிள்ளையாக மாறணும். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய பிள்ளை எப்படிப்பா மாறணும்? தத்து பிள்ளை இல்லையா, நீங்களான என்னவா மாறணும்? பிள்ளைகளாக நீங்களான செய்யணும், சுவிகார புத்திரராகணும். பிள்ளைகளாக நீங்களான செய்யணும், வாழ முடியணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ இன்னைக்கு எல்லாருக்கும் சுத்தர ஒரு வாழ்க்கை கவலையா இருக்கு, கவலையா இருக்கு. ஹல்லேலூயா. அப்போ நீங்களான என்னப்பா செய்யணும்? பாருங்க, ஆதாமும் ஏவாளும் இந்த உலகத்தில் வாழும்போது ஸ்தோத்திரம் பெரிய தப்பு பண்ணல. என்ன தப்பு பண்ணாங்க? ஒரு பழத்தை சாப்பிட்டாங்க. இந்த பழத்தை சாப்பிட்டது தப்பாயா? பழத்தை சாப்பிட்டது தப்பா? அப்போ நீங்களான எவ்வளோ பாவம் செய்கிறோம், எவ்வளோ காரியம் செய்கிறோம், ஆண்டவருக்கு விரோதமாக என்ன காரியம், எவ்வளோ காரியம் செஞ்சுட்டு இருக்கிறோம். அப்போது அவன் தப்பு செஞ்சதினாலே அவனுக்குள்ளே இருக்கிற ஆத்மா என்ன செஞ்சாயிடுச்சு? மரிச்சு போயிடுச்சு. இந்த மரிச்சு போன ஆத்மாவை கர்த்தர் மீண்டும் கொடுக்கும்படிக்காக தான் சோத்திரம் என்னத்தை நீங்கள் நானும் பெறணும் தெரியுங்களா? ஹல்லேலூயா. பிள்ளையாக மாறிட்டோம். ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் என்னவா தெரியுமா மாறணுமா? சோத்திரம் யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்துக்கு முதலாவது வாசிங்க. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன செய்ய முடியும்? இல்லைம்மா 5வது சோத்திரம். ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம், சாரி. நன்றி இயேசுவே, சோத்திரம் இயேசுவே, சோத்திரம், நன்றி. 3வது வசனத்தை வாசிங்க. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால். அப்போ ஒருவன் மறுபடியும் பிறந்தானா அவன் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி கர்த்தர் என்ன செய்கிறார்? அவனுக்கு அதிகாரத்தை கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. இந்த பிள்ளை என்ன செய்யணுமா?
அவன் மீண்டும் உயிர்ப்பிக்கப்படும்படிக்கு அவன் மீண்டும் 7வது வசனம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. வாசிங்க 5வது வசனம். அவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கணும். ஆவியினால பிறந்தா தான் மரித்து போய் இருக்கிற அந்த ஆத்மா என்ன செய்யும்? மீண்டும் உயிரடையும். அதான் கர்த்தருடைய பிள்ளைகள், ஞானஸ்நானம் எடுத்த கர்த்தருடைய பிள்ளைகள், அது ஞானஸ்நானம் எடுக்காத கர்த்தருடைய பிள்ளைகள் பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம் பெறுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்பதான் இந்த மரித்து போன ஆவி என்ன செய்யும்? உயிர்ப்பிக்கப்படும். ஹல்லேலூயா. அதான் மறுபடியும் என்ன செய்யணும்? தேவனுடைய பிள்ளையாக மாறாவிட்டால் அவருக்குரிய ஜீவியத்தை, அவர் வைத்திருக்கிறதான சுதந்திரத்தை நீங்கள் நினைச்ச முடியாது, அறிய முடியாது, வாழ முடியாது. அப்ப நீங்கள் நானும் மறுபடியும் பிறந்து இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனா பக்தி உள்ளவங்களாய் அல்ல. எப்படி இருக்கணுமா? மறுபடியும் பிறந்தவர்களாய் இருக்கிறோமா அல்லது பக்தி உள்ளவர்களாய் இருக்கிறோமா? அப்போ மறுபடியும் பிறக்கிறது எப்போது? எப்போ உணர்றோம்? எப்போ வரும்? எப்பமா வரும்? அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தின் மேல் என்ன செய்யணுமா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட. ஒரு ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரமாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்ய முடியாது? பிரவேசிக்க முடியாது. பிராக்டிக்கலாக பார்க்கணும். ஹல்லேலூயா. எதுக்காக ஆண்டவராக இருக்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம்? வேதம் கூறுகிற காரியங்களுக்காக ஆண்டவராக இருக்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமா அல்லது இந்த உலகத்துக்குரியதான காரியங்கள் எனக்கு கிடைக்கும்னு சொல்லி ஆண்டவராக இருக்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமா? எதுக்காக ஏற்றுக்கொண்டோம்? ஹல்லேலூயா. இவங்களுக்கு தான் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் ஸ்தோத்திரம், பாவம் இல்லாமல் வாழ்கிறது ரொம்ப லகு. கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவதற்கு. ஹல்லேலூயா. பழம் வாங்கிட்டு வந்திருக்கிறோம், வீட்டில் நல்ல பழம் தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். 2 நாள் வச்சா 3ஆவது நாள் என்ன ஆயிடுது? கெட்டு போகுது. நீங்கள் நானும் மரண பரியந்தம் இயேசு கிறிஸ்துவை என்ன செய்யணும்? ஹல்லேலூயா. கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடைம்படிக்கு இந்த ஆத்மாவை என்ன செய்யணுமா? காத்து கொள்ளுவதற்கு தான் பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. அவர் சகல சத்தியத்துக்குள்ள உங்களை என்ன செய்வார்? போதித்து நடத்துவார் நித்திய ஜீவனை அடையும்படி. 1 யோவான் எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை கொஞ்சம் நேரமாயிடுச்சு, வாசிங்க. 1 யோவான். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கொடுத்த பிரதானமான வாக்கு தத்தம். எதுமா வாக்கு தத்தம்? அநேக வாக்கு தத்தங்களை கர்த்தர் பிடித்து கொண்டு நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். பிரதானமான வாக்கு தத்தம் என்ன? நித்திய ஜீவனை அடிப்பதற்கு. அன்றாக இருக்க இயேசு கிறிஸ்துக்கு தான் உலகத்துக்கு வந்தார், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு. அப்போ பாவத்திலிருந்து ரட்சித்து நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகும்படிக்காக தான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்ன செய்தாரு? இதற்காக தான் ஆண்டவராக இருக்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. இதுக்காக நீங்கள் ஏற்றுக்கொண்டோம். தேவ பிள்ளையாக என்ன செய்யணும்? வாழணும். தேவ பிள்ளையாக வாழ்வர்களுக்கு கர்த்தர் என்னத்தை கொடுப்பாரு? நித்திய ஜீவனை கர்த்தர் கொடுப்பாரு. நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று வாஞ்சிக்கிறவர்களே பாவத்திலிருந்து கர்த்தர் என்ன செய்வார்? அவர்களை மேற்கொண்டு பாவங்களை மிதிக்கத்தக்கதான வல்லமை கர்த்தர் என்ன செய்வார்? அவங்களுக்கு கர்த்தர் கொடுப்பாரு. அப்படி என்றால் நீங்கள் நானும் இந்த உலகத்தில் வாழும்போது என்ன காரியங்களை சிந்தித்து கொண்டே வாழணும்? எப்படி வாழணும்? நீங்கள் நான் யாரு? இப்போ நீங்கள் நான் யாரு? நீங்கள் நான் யாரு? இவ்வளோ பிரசங்கத்தை கேட்டு வர மாட்டேன். தேவனுடைய பிள்ளைகள் இந்த உணர்வு எப்போது இருக்கணும்? நான் யாரு? நான் எங்கே போனாலும் யாரு? நான் தேவனுடைய போலீஸ். இப்போ எங்காச்சும் போகிறான்னு வைங்களேன், அவனுக்கு என்ன இருக்கு? அவனுக்கு அவன் மனசில் என்ன இருக்கு? எங்காச்சும் போனால் என்ன இருக்கும் அவனுக்கு? நான் ஒரு போலீஸ். கலெக்டர் எங்காச்சும் போனால் அவருக்கு என்ன இருக்கும்? நான் ஒரு கலெக்டர். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் நான் எங்கே போனால் எப்படி இருக்கணும்? நான் நீதிமான், நான் பரிசுத்தவான், நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் எப்போ தேவனுக்கு கீழ்ப்படி. இந்த உணர்வு இருக்கா? உணர்வு இருக்கா? பாவங்களை செய்யும்போது நான் பரிசுத்தவான்கிற உணர்வு வருதா? பரிசுத்தம் இல்லாத இருக்கிற இடத்துல நிற்கும் போது நான் நீதிமான்கிற உணர்வு வருதா? இந்த உணர்வு இல்லைன்னா நீங்களான தேவனுடைய பிள்ளைகள் என்று இதை சொல்லுவதில் அர்த்தம் இல்லை. இன்னைக்கு அநேகருக்கு நான் ஏன்டா பிறந்தேன், நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏன்டா ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு நிறைய பேருக்கு துக்கம் இருக்கு. இந்த வாழ்க்கை சீக்கிரம் முடிஞ்சு. எதுக்கு கர்த்தர் உங்களை என்ன இந்த உலகத்தில் வச்சிருக்கிறாரு? எதுக்குமா வச்சிருக்கிறாரு? ரொம்ப பாரப்பட்டு சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு ஏதோ வாழ்றையா, ஏதோ இருக்கிற,
எதுக்கு தான் இந்த ஜீவன் வாழ்றதே எனக்கு தெரியல, அர்த்தமற்ற மாதிரி இருக்குது அப்படின்னு என்ன செய்யறோம் அநேகரு நினைக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? வாசித்து பாருங்களே, எபேசியர் எழுதின புஸ்தகம், எபேசியர் 2ஆம் அதிகாரம், எபேசியர் 2ஆம் அதிகாரம் அதோடைய 10வது வசனத்தை வாசித்து பாருங்க. ஏனெனில் நற்கிரியைகளை செய்வதற்கு எதுக்கு உருவாக்கி வச்சார் ஆண்டவர்? நற்கிரியைகளை செய்வதற்கு ஆண்டவர் உங்களை என்னையும் பிள்ளையா தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆனால் நீங்களும் என்ன சொல்கிறோம்? ஏதோ வாழ்கிறோம், ஏதோ இருக்கிறோம், என்னமோ செய்யறது. ஆண்டவர் உங்களையும் நம்பி நல்ல கிரியை செய்வதற்கு உண்டாக்கி இந்த உலகத்தில் பிள்ளையாக வச்சிருக்கிறாரு. ஆனால் நீங்கள் நான் என்ன சொல்கிறோம்? இந்த வாழ்க்கை வாழ்றது ரொம்ப கஷ்டம், இந்த வாழ்க்கை ரொம்ப பாரமாக இருக்குது, ஏதோ. ஹல்லேலூயா. இதுக்குப்பா நீங்கள் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? சுவாபங்கள் மாறணும், நாளுக்கு நாள் எண்ணங்கள் என்ன செய்யப்படணும்? ஹல்லேலூயா. புதிதான மனுஷன் உருவாக்கப்படுவதற்கு ஒவ்வொரு நாளும் அர்ப்பணிப்பு தேவை. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை ரொம்ப ஈஸியாக சொல்லிடுவோம். ரோமர் எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசித்து பாருங்க. நன்றி. விசுவாசத்தினாலே நீதிமான், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். போதுமா? எதுல பிழைப்பு? இது பிள்ளைகளுக்குரிய காரியம். எங்க அப்பா பெரிய பணக்காரர், எங்க அப்பா கோடீஸ்வரர், எங்க அப்பா சோத்திரம் ஹல்லேலூயா, சகலத்தையும் உடையதான வானமும் பூமியும் அவரது, வெள்ளியும் பொண்ணும். அந்த எண்ணம் இருக்கா? ஆனா பேர் என்னது? விசுவாசத்தினாலே பிள்ளை என்கிறதான காரியத்தை நான் அப்பாவை என்ன செய்யணும்? நம்பணும். எத்தனை பேர் நம்புறோம்? கஷ்டம் வரும்போது, நஷ்டம் வரும்பொழுது, பாடுகள் வரும்போது, உபத்திரம் வரும்போது உண்மையா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புறோமா? ஆனா என்ன சொல்றோம்? விசுவாசத்தினாலே. எப்படி பிழைப்பு நடக்குது? எப்படிப்பா நடக்குது? 50 ரூபாய்க்கு மாரவாடியை நம்புறோம், ஆண்டவரை நம்புறதில்லை. தேவைகள் வரும்பொழுது ஆண்டவரை நம்பணும். எப்படி நம்பணும்? யாரை நம்புறோம்? எதுக்குப்பா நம்புறோம்? ஹல்லேலூயா. தாவீது பாருங்க, ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 1 சாமுவேல் எழுதின புஸ்தகம், நன்றி, 17ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை வாசிங்க. நன்றி இயேசுவே, ஸ்தோத்திரம். சவுலோடு கூட இஸ்ரவேலர்கள் அனைவரும் ஒருத்தனை பார்த்து மிகவும் கலங்குறாங்க. சவுலும் இஸ்ரவேல் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் என்ன செய்றாங்க? பயனடைஞ்சு பின்னிட்டு ஓடுறாங்க. இஸ்ரவேலராக சோதரங்க, ஆண்டவராக இருக்க தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் சவுலு. அவனுக்கு பின்னாடி திரளான சேனைகள் இருக்கு. பலசாலிகள் யாராச்சும் இருந்தால் அவன் என்ன செய்வானா? தன்னுடைய படையோடு கூட சேர்த்து கொள்வான். இப்படிப்பட்டதான சவுலும் இஸ்ரவேல் ஜனங்கள் அனைவரும் கோலியாத்தை பார்த்த உடனே என்ன செஞ்சிட்டாங்க? பயந்து நடுங்கி ஓடுறாங்க, கலங்குறாங்க. ஆனால் இவங்க யாரை பார்த்தாங்க? அவனுடைய பலத்தை பார்த்தாங்க, அவனுடைய எல்லா கிரியைகளையும் பார்த்தாங்க. ஆனால் இதுக்குள்ளேயும் இன்னொருத்தன் இருந்தான். ஹல்லேலூயா. அதனுடைய 32வது வசனத்தை வாசித்து பாருங்க. தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும், ஆனால் அதே 11வது வார்த்தையை வாசித்து பாருங்க. ஜனங்களும் இஸ்ரவேல் ஜனங்களும் ராஜாவும் என்ன செய்யறாங்க? இருதயங்கள் மிகவும் கலங்குது. ஆனால் ஒரு சின்ன பையனுக்கு மாத்திரம் என்ன இல்லை? கலக்கம் இல்லை, பயம் இல்லை. யாரை சார்ந்துக்கிட்டாயுமே? விசுவாசத்தினாலே. எல்லாருக்கும் முன்னாடி வந்ததான ப்ராப்ளம் தானே இவனுக்கு வந்துச்சு. இவனுக்கு மட்டும் தனியாக வந்தானா கோலியாத்து? இல்லை, எல்லாருக்கும் வர கஷ்டம் தான் வந்துச்சு, எல்லாருக்கும் வர நஷ்டம் தான் வந்துச்சு, எல்லாருக்கும் வர பாடுகள் தான் வந்துச்சு. எல்லாம் பயங்கி கலங்கி நின்னாங்க. ஆனால் ஒருத்தனுடைய இருதயம் மாத்திரம் என்ன செய்யல? என்ன காரணம்? அப்போ நீங்கள் நான் யாரை சார்ந்திருக்கிறோம்? இங்கே வேணா சொல்லிடலாம் ரொம்ப ஈஸியாக. யாரை சார்ந்துக்கிறோம்? எல்லாத்துக்கும் வர வேண்டிய ப்ராப்ளம் தான் வருது. எல்லா ஊருக்கு அத்தனை பேருக்கு இருக்கிற ப்ராப்ளம் பொதுவாக தான் வருது. ராஜாவும் கலங்குறான், இஸ்ரவேல் சேனைகளும் எல்லாம் பயந்து கலங்கி பின்னாடி ஓடுது.
ஒரு சின்ன பையன் மாத்திரம் அவனை எதிர்கொண்டு முன்னாடி ஓடுறான். யாரை நம்பி போனான்? நீங்கள் நான் யாரை நம்புகிறோம்? யாரப்பா நம்புகிறோம்? ஹல்லேலூயா. அப்போ விசுவாசம் என்று சொல்லுகிறது சோதரம் சாதாரணமான நிலை அல்ல. இது பிள்ளைகளுக்குரியதான. எங்கள் அப்பா என் கூட வந்தார். சின்ன பிள்ளைங்க சண்டை போட்டு பாருங்க, எங்கள் அப்பாவை என்ன செய்கிறேன்? அவங்க அப்பா கோழையாக தான் இருப்பான். இன்னொரு பெண்ணு என்ன சொல்லுவான்? எங்கள் அப்பாவை நான் என்ன செய்கிறேன்? சொல்கிறாங்களா இல்லையா? அப்படி யாரும் சொன்னது போல இல்லையே. சொல்கிறாங்களா இல்லையா? இன்னும் வருது, தைரியம் வருதா இல்லையா அவனுக்கு? அப்போது சோதரம் இது பிள்ளைகளுக்குரியதான ஒரு வாழ்க்கை. நீங்கள் நான் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? ஹல்லேலூயா. அப்போ பிள்ளைகளுக்கு பாருங்க சோத்திரம். ஹல்லேலூயா. ஆபிரகாம்கிட்ட சொன்னால் அப்படியே ஆக கடவுதுங்கிறாரு. அப்படியே என்ன செய்யணும்? அப்படியே பிள்ளைனா அப்பாவை என்ன செய்யும்? அப்படியே நம்பணும். எப்படி படைத்தாரு? எதுக்கு படைச்சாரு? நற்கிரியைகளை செய்வதற்கு கர்த்தர் என்ன செஞ்சிருக்காருனே. நான் பலவீனம் தான். தாவீது பெரிய யுத்த வீரனா? எங்க போய் பயிற்சி எடுத்துட்டு வந்தானா? இல்லை. அவன் யாரை நம்பி போனான்? நம்பணும். எந்த சூழ்நிலை என்ன செய்யணும்? நான் பலவீனன், ஆனால் நான் இப்படிப்பட்டவனாக இருக்கிறேன், பலமுள்ளவனாக இருக்கிறேன். வசனத்து மட்டும் தான் வாயில தான் இருக்கு. ஹல்லேலூயா. அழகா பாடினாங்க. வாயில பட்டயம், கையில இவ பாடினாங்க. சோத்திரம். ஹல்லேலூயா. உண்மையா இருக்கா? சத்தியத்தின்படி நடக்கிறோமா? எப்படிமா நடந்துட்டு இருக்கிறோம்? புதிதாக்கப்படுகிறதான அனுபவத்துக்குள்ள நீங்கள் நான் கடந்து போகணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கு. எதை சொல்லுகிறோம்? ஹல்லேலூயா. எதை ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரோ அதை அப்படியே நம்புகிறது தான் யாருடைய வாழ்க்கை? பிள்ளைகளுக்குரியதான வாழ்க்கை. மாம்சத்தின் பார்வையில் பார்த்தா சோத்திரம் ஹல்லேலூயா இது ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் ஆவிக்குரிய பார்வையில் நீங்களும் பார்த்தா இது ரொம்பவும் லகு. ஹல்லேலூயா. நான் பெரிய பலவான், நான் பெரிய தைரியம் உடையவன். நான் யாருப்பா? தேவனுடைய ஆவியை இப்படி சொல்லும்போது ஒரு தைரியம் வரணும். இப்படி சொல்லும்போது பலவீனத்திலிருந்து கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்? துள்ளி குதிச்சு எழும்பணும். அதான் ஆவிக்கிரியை செய்கிறது உள்ள. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் உங்களோடு கூட என்னோடு கூட இருக்கவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? உங்களோடு கூட என்னோடு கூட எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? வாசிங்களே எரேமியா எழுதின புஸ்தகம். ஹல்லேலூயா. நேரம் ஆயிடுச்சு. எரேமியா எழுதின புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தை வாசிங்க. 20ஆம் அதிகாரம் 11வது வசனம். 20:11. கர்த்தரோ, இதை சொல்றதுக்கே பயமா இருக்கும் போல இருக்குது. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் யாரோடு கூட இருக்கிறாரு? சொல்றதுக்கே வார்த்தை வர மாட்டேங்குது. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய். அப்ப நீங்க கோலையா பராக்கிரமசாலியா? இது சொல்றது பார்த்தாலே ஈ கூட கேள்வலாது போல இருக்கு. கர்த்தர் எப்படிப்பட்டவர்ப்பா? உங்களோடு கூட எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? இதை சொல்லும் போது ஒரு ஆவி என்ன செய்யணும்? உங்களுக்குள்ள இருந்து எனக்குள்ள இருந்து அப்படியே பிச்சுட்டு எழுப்பி இந்த கூரை என்ன செஞ்சிருக்கணும்? நேரம் இடிஞ்சு விழுந்திருக்கணும். கர்த்தரோ இந்த வார்த்தை பலவீனத்திலையும் போராட்டத்திலையும் சொல்லும்போது இந்த வார்த்தை ஜீவன் உள்ளதாய் மாறும். இந்த வார்த்தை எழுத்தின்படி என்ன செய்யும்? கர்த்தர் உங்களோட வாழ்க்கையிலையும் நிறைவேற்றுவதற்கு இதை நம்பணும். கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலியா என்ன இப்படின்னா வேலை செய்யுமா? எப்படிப்பா இருக்கிறோம்? பாடுகளின் மத்தியில், உபத்திரவத்தின் மத்தியில், வேதனை ஆண்டவர் என்ன கூட தான் இருக்கிறாரு. அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? நம்பணும், விசுவாசிக்கணும், அதை ஆமோதிக்கணும். அப்பதான் அது கிரியை செய்யும். எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? எப்படிப்பா படைச்சாரு? நான் பலவீனம் தான், ஆனா எனக்குள்ள இருக்கிறவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? பலவானா இருக்க, பராக்கிரமசாலியா இருக்காரு. அப்ப உங்களுக்குள்ள எனக்குள்ள என்ன செய்யும்? ஒரு ஆவி அப்போ மனுஷன் என்பதை விட்டு விட்டு நான் தேவனுடைய பலத்தை உடையவன் என்று தேவனுடைய ஆவியை பெற்றவர்கள் சொல்லுவாங்க. நீங்க என்ன ஆவியை பெற்று இருக்கிறோம்? தேவனுடைய வித்து எனக்குள்ள இருக்குது. நான் யாருடைய பிள்ளை? இந்த நம்பிக்கையும் இந்த விசுவாசம் வேணும். இவங்களுக்கு தான் இந்த உலகத்தில் பாவம் செய்ய முடியாதபடி என்ன செய்யறது? வாழுகிறது ரொம்ப லகு.
ரொம்ப ஈஸி. ஏன்? மாம்ச இச்சைகள் எல்லாம் வரும் பொழுது அதை பிடிச்சு ஈஸியாக எங்கே அடிச்சிருவாங்க? சிலுவையில் அடிச்சிருவாங்க. அதை மேற்கொள்ளுகிறதுக்கான வல்லமையும் கிருபையும் கர்த்தர் என்ன செய்யறார்? அவங்களுக்கு கொடுப்பாரு, உள்ள கொடுப்பாரு. நேரம் ஆயிடுச்சு, நிறையா இருக்கு. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் எங்கே இருக்கிறாரு? எனக்குள்ளேயே வல்லமையாக கிரியை செய்து 5 காரியங்கள் கொண்டு வந்தார். 2 காரியம் தான் பேசுங்க. ஹல்லேலூயா. எப்படிப்பட்டவங்களாக இருக்கும்? அப்போ தேவனோடு கூட இருக்கிற உறவு, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, உங்களுக்கு எனக்கு அதிகமாக தேவை. அப்போ கர்த்தர் மேலே பாரத்தை வச்சிருக்கிறோமா? இந்த அனுபவம் இருக்கா? எவ்வளோ பேர் ரிலேஷன்ஷிப் வச்சிருக்க ஆண்டவர் கூட? கர்த்தர் மேலே உன் பாரத்தை சொல்கிறது ஈஸி, ஆனால் பாரத்தை சுமந்து தான் இருக்கு. என்னத்தையா சொல்கிறது? எவ்வளவு பாரம்! இதெல்லாம் ஈஸியான வார்த்தைகள். இது பெரிய பெரிய சூத்திரம் இல்லைம்மா. ஹல்லேலூயா. லகுவான வார்த்தை, தினமும் நீங்கள் நானும் பயன்படுத்துகிறதான வார்த்தை. கர்த்தர் மேலே பாரத்தை இறக்கி வச்சிருக்கிற அனுபவம் இருக்கா? ஜபத்தில் தான் இறக்கி வைக்கிறது. போகும்போது அவரே பாவம் சிலுவையில் தொங்குறாரு, அவருக்கு ஏன் பாரத்தை கொடுக்கணும்? நானே திரும்பி தோல் மேலே தூக்கிட்டு எனக்கு செய்கிறது, வீட்டுக்கு போகிறது. ஏன்? இந்த அனுபவம் இருக்கா? ஜபத்தில் பண்ணி முடிச்சுட்டு மனசு சமாதானமாக இருந்துச்சுன்னா அந்த பாரம் யார்கிட்ட இறக்கி வச்சிருன்னு அர்த்தம். மீண்டும் அதை நீங்கள் என்ன செய்யக்கூடாது? நினைக்கக்கூடாது, சுமக்கக்கூடாது. இதுதான் அனுதினமும் கர்த்தரிடத்தில் நீங்கள் நானும் அவரோடு கூட இருக்கிற அனுபவத்தினுடைய உறவினுடைய ரகசியம். ஹல்லேலூயா. அனுதினம் தேவனோடு கூட பேசணும். அவர் என்னோடு கூட இருக்கிறாரு. அவர் இன்னைக்கு என்ன வார்த்தை என்னோட கூட எத்தனை பேர் ஆண்டோட பேசிட்டு வந்திருக்கிறீங்க? இன்னைக்கு சர்ச்சு போகிறோம், அங்கே போய் பார்த்துக்கலாம்டா அப்படின்னு என்ன செய்யறது? என்னைக்கு எத்தனை லைவான அனுபவம் இருக்கணும்? லைவான அனுபவம் இருக்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு சத்தம் அவர்கிட்ட கேட்காம நான் என்ன செய்யக்கூடாது? இந்த இடத்த விட்டு அனுதினமும் வேணும். ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு நாள் என்ன செய்யணும்? தினந்தோறும் அர்ப்பணிப்பு. தினந்தோறும் அவருடைய சித்தம் வாழ பிரியமாய் வாழணும். ஹல்லேலூயா. அப்போ இந்த விசுவாசத்தோடு கூட வாழுகிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. ஹல்லேலூயா. அவங்க தான் என்ன செய்கிறாங்களா? நாளுக்கு நாள் என்ன செய்யப்படுகிறாங்க? புதுப்பிக்கப்பட்டுட்டே பிள்ளைகளாக விசுவாசித்து பரிசுத்த ஆவியினுடைய அனுபவத்தில் ஒவ்வொரு நாளும் நடந்து தேவ தரிசனம் பெற்று, ஹல்லேலூயா, கர்த்தருடைய வாழ்க்கையை உணர்வு பூர்வமாக அனுபவித்து நீங்கள் என்ன செய்யணும்? வாழும்போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. எல்லாம் எழுந்து நின்று கண்களை மூடலாமே, நேரம் ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. ரத ரதனமா ஷத ரதனமா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய சித்தம் மாத்திரம் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டையா. நாங்கள் மாம்ச கண்களில் நாங்கள் பார்த்து பார்த்து சோர்ந்து போய் பலவீனத்தோடு கூட இருக்கிற ஐயா. ஹல்லேலூயா. நீங்கள் எங்களோடு கூட இருக்கிறதையே அநேக நேரத்தை என்ன செஞ்சிடறோம்? நம்ம மறந்துடுறோம் ஐயா. ஹல்லேலூயா. ஆனால் வேத வாக்கியம் சொல்லுகிறது, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா யாரோடு கூட இருக்கிறாரு? என்னோட. ஹல்லேலூயா. தனிப்பட்ட நபர்களோடு கூட கர்த்தர் எப்படி இருக்கிறாரா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ராதா